வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பிரஸ் பண்ணுங்க. மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டீஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய், வடித்த சாதம், தேவையான அளவு உப்பு. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பொன்னிறம் ஆகும்போது நறுக்கிய இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம். நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். நறுக்கிய வெங்காய துண்டுகளை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ நாம் துருவிய தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த கார கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். வடித்த சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சாதத்தை கையில் எடுத்து குடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. இந்த கார கொழுக்கட்டைக்கு கார சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.